ஏமா அவங்களை கேட்காதுன்னு நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? பாஸுக்கு அடி வாங்கி கொடுத்துறாருமா. நீங்க சும்மா இருங்க. ஓ, நாங்களே நடிச்சா நல்லா இருக்கும் சொல்றியா? சார் சத்தியமா சொல்றேன் சார், வேணும்னா சந்தோஷ் சார் கேட்டு பாருங்க. ஆமா பாஸ், நீங்க 2 பேரும் நடிச்சா அந்த ஆடு தியேட்டர்லயே சில்வர் ஜூப்ளி ஓடுமே. ஓகே சார், நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க, நான் 2 மொபைல்ல ஷூட் பண்ணிடுறேன். அப்பா இந்தப்பா நேந்திரமலை சிப்ஸ், அப்புறம் அரவணா பாயசம், உண்ணியப்பம் எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்கப்பா. உனக்கு பிடிக்கல உண்ணியப்பம் அரவணா பாயசம் எல்லாம் இருக்கு. மீனா, சாமிக்கு அபிஷேகம் பண்ண நீ எல்லாருக்கும் அப்புறமா கொடுத்துரு. அப்புறம் சபரிமலை ட்ரிப் எல்லாம் எப்படி போச்சு? அவன் என்ன டூருக்கா போனா? சாமி கும்பிட்டு தானே போயிட்டு வந்தான். அதான் நான் கேட்டேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. ரொம்ப சந்தோஷம் தான் முத்து. நீ சபரிமலைக்கு போயிட்டு வந்த. நீ வர்றதுக்கு முன்னால மீனாவும் திரும்பி வந்துட்டான். உன்னை இந்த கோலத்துல பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு மட்டும் இப்படியே இருந்தா என்ன பண்றது? வருஷம் முழுக்க இப்படியே இருந்தா நல்லாதான் இருக்கும். விஜயா, இப்பதான் அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். நீ ஆரம்பிச்சிட்டியா? நான் இப்ப என்னங்க சொல்லிட்டேன்? அவன் இப்படியே குடிக்காம வருஷம் பூரா 365 நாள் மாலை போட்டுதான் நல்லா இருக்கும்னு சொன்னேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் இப்படி ஆனது காரணமே நீ தானே. நானங்க இவனுக்கு குடிக்க கத்து கொடுத்தேன்? என்னமோ நான் கத்து கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவ என்ன புதுசா குண்டு தூக்கி போட போறாளோ? அவளுக்கு உண்மை தெரிஞ்சதுல இருந்து நான் தினம் பயந்துகிட்டே இருக்கேன். அதெல்லாம் உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாடி. நீ பேசாத, எல்லாம் உன்னால வந்தது. உன் புருஷனுக்கு திரி பண்றேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். உன்னாலதான் நான் தினம் எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எப்படியும் ஒரு நாள் இந்த